வணக்கம் பானு. நிச்சயமாக நேற்று மதியம் போல திருநெல்வேலி மாவட்டம் பத்தமடையில் உள்ள 1ஆம் எண்ணுள்ள ரேஷன் கடையில் மாலை அம்மாள் என்பவர் வாங்கிய இலவச ரேஷன் அரிசியில் வண்டுகள் முழுவதும் மொய்த்து கிடந்ததாக சத்தியம் தொலைக்காட்சியில் விரிவான செய்தி வெளியிட்டிருந்தோம். மாலை அம்மாள் சத்தியம் தொலைக்காட்சியிடம் பேசும்போது, தாங்கள் எப்பொழுதெல்லாம் ரேஷன் கடையில் வந்து பொருட்களை வாங்கி செல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இது போன்ற வண்டு பாதிக்கப்பட்ட தரமற்ற அரிசி தனக்கு விநியோகிக்கப்படுவதாகவும், இது குறித்து பலமுறை ரேஷன் கடை ஊழியரிடம் தகவல் தெரிவித்தும் அவர்கள் அதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை எனவும் மிகுந்த வருத்தத்துடன் தெரிவித்திருந்தார். இது குறித்த சமூக வலைதளங்களிலும் வீடியோக்கள் வெளியான நிலையில் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நெல்லை மாவட்டம் பத்தமடையில் நியாய விலை கடையில் வண்டுகள் இருந்த அரிசி விநியோகிக்கப்பட்ட விவகாரத்தில் அந்த நியாய விலை கடையின் விற்பனையாளர் தற்போது தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். பானு, திருநெல்வேலியின் இணை இயக்குனர் சார் பதிவாளர்கள் தலைமையில் குழு ஒன்றினை அமைத்து திருநெல்வேலி மாவட்டத்தின் அனைத்து ரேஷன் கடைகளிலும் உடனடியாக ஆய்வு மேற்கொள்ள மண்டல இணை பதிவாளர் உத்தரவு ஒன்றினையும் பிறப்பித்திருக்கிறார். பானு, நேற்று நம்மிடம் தகவல் தெரிவித்தவுடன் மாலை அம்மாள் இது குறித்து திருநெல்வேலி மாவட்டத்தின் சேரன் மகாதேவி உதவி ஆட்சியரிடம் நேரடியாக சென்று புகார் ஒன்றினை அளித்தார். அதில் எப்பொழுதுமே இது போன்ற தரமற்ற ரேஷன் அரிசி விநியோகிக்கப்படுவதாகவும், இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் யாரும் இது குறித்து நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சத்தியம் தொலைக்காட்சியிலும் விரிவான செய்திகள் வெளியான நிலையில் உடனடியாக திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கூட்டுறவு துறை இணை பதிவாளர் தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக அந்த விற்பனையாளர் உடனடியாக மாலை அம்மாளின் வீட்டிற்கு சென்று தரமற்ற அரிசியினை, தாங்கள் விநியோகித்த தரமற்ற அரிசியினை திரும்ப அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு புதிய அரிசியை கொடுத்துள்ளார். தவறுதலாக அதனை அவருக்கு விநியோகம் செய்து விட்டதாக தற்பொழுது திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கவனக்குறைவாக செயல்பட்டு தரமற்ற அரிசியை விநியோகம் செய்ததற்காக நியாய விலை கடை விற்பனையாளர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். திருநெல்வேலி மண்டலத்தில் உள்ள அனைத்து கிடங்குகள் மற்றும் நியாய விலை கடைகளில் இருப்பில் இருக்கும் அரிசியின் தரம் குறித்து உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்க கூட்டுறவு சார் பதிவாளர்கள் அடங்கிய குழு ஒன்றினை அமைத்து திருநெல்வேலி மண்டல இணை பதிவாளர் உத்தரவு ஒன்றினை பிறப்பித்திருக்கிறார். பானு, எது எப்படி இருந்தாலும் தொடர்ந்து இது போன்ற தரமற்ற அரிசி விநியோகம் செய்யப்படாத நிலை திருநெல்வேலி மாவட்டத்தில் உருவானால் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி தான். பானு, இதுவே இன்று சத்தியம் தொலைக்காட்சி செய்தியின் எதிரொலியாக திருநெல்வேலியில் இருக்கும் கள நிலவரம். பானு, உங்களுக்கு நன்றி வனராஜ் சங்கர்.